அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க தனிப்பெரும் கருணை வடிவான அருட்பெருஞ்சோதி இறையை வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறேன். இதுவரை இசை மருத்துவம் பற்றிய தகவல்களை ஒன்றிரண்டு பார்த்தோம். இனி வரும் பகுதியில் இதுவரை நான் சென்று வணங்கி வந்த சித்தர்கள், 11 சித்தர்கள் முதலாக அண்மை காலத்திலே மிக பிரபலமாக வழங்கப்பட்ட சித்தர்கள் சமாதி வரை பல சமாதிகளை சென்று வணங்கி வந்தேன். அவற்றில் என்னால் இயன்றவரை சிறு குறிப்புகளை தொடர்ந்து தருவேன். இடையிடையே மலைகள் தோறும் சென்ற மூலிகை தேடிய அந்த மருத்துவ அனுபவத்தையும் கூற எண்ணியிருக்கிறேன். ஏறக்குறைய 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுதிய நம் நாட்டு சித்தர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை இனிவரும் பகுதியிலே சொல்லுவேன். பொதுவாக இந்த உலகம் வாழ்வது என்பது, அழியாமல் இருப்பது என்பது யாரேனும் ஒரு நல்லவர் இருக்கின்ற காரணத்தினால் என்பது ஔவையார் வாக்கு. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இது ஔவையார் மூதுரையிலே சொல்லுவார். சென்ற பதிவிலே பார்த்தோம், சிலப்பதிகாரத்திலே கடல் கொண்ட தென் நாடு என்ற ஒரு குறிப்பு, 49 நாடுகள் இருந்து அழிந்தன என்ற குறிப்பை பார்த்தோம். பேராசிரியர் பன்மொழி புலவர் க. அப்பாதுரையாருடைய கருத்தையும் பார்த்தோம். புறநானூற்றில் 182வது பாடல், புறநானூறு என்பது சங்ககாலத்து பாடல் என்று சொல்லுவார்கள். சங்ககாலம் என்று ஒரு சொல்லே மிகவும் அறுதியுட்டு உறுதியாக சொல்ல முடியாத ஒரு காலம். இந்த குறிப்பிட்ட பாடலை 182வது பாடலை பாடியவர் கடல் உள் மாய்ந்த இளம் பெரு வழுதி என்ற பாண்டியன். இந்த பெயரிலே கூட கடலுள் மாய்ந்த என்ற சொல் கவனிக்கத்தக்கது. இந்த கடலுள் மாய்ந்த என்ற சொல் இந்த பகுருளியாரினாலே அழிந்த லெமூரியா கண்டத்தை குறிப்பது. அந்த காலத்திலே ஆண்ட அந்த பாண்டியன் ஆளுகின்ற பொழுதுதான் இந்த ஊழிக்காலம் ஏற்பட்டு அழிந்தது என்ற குறிப்பு இதனாலே பெறப்படுகிறது. ஆனால் அவன் எழுதிய கவிதை ஒன்று, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி எழுதியதாக கூறப்படுகின்ற ஒரு கவிதை, உண்டால் அம்ம இவ்வுலகு என்று தொடங்குகின்ற புறநாற்று பாடல். அந்த பாடலுடைய கருத்து என்னவென்றால், இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது என்பதற்கு அடையாளம், சான்று, இந்த உலகத்திலே பல சான்றோர்கள் இருக்கிறார்கள். உண்டாரை அழிவில்லாமல் காக்கின்ற, மரணத்தை வெல்லுகின்ற தன்மையுடைய அமிர்தமே ஆனாலும் கூட சிறிது தரப்படுமேயானால் தனியாக உண்ணாமல் பகிர்ந்து உண்ணுகின்ற பெருந்தன்மையுடையவர்கள் வாழ்கின்ற காரணத்தினாலே ஒரு சிறு பழி வருகிறது, இந்த உலகத்தையே உனக்கு தானமாக தருகிறேன், ஒரு பொய்யை சொல் என்பது போல ஒரு சிலைமை வறுமையானால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது போல சான்றோர்கள் நல்லவர்கள் வாழ்கின்ற காரணத்தினால தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது என்று ஒரு கருத்தை அவர் சொல்லுவார். திருவள்ளுவர் கூட வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், இறைவன் வானுலகத்திலே வாழ்கிறான் என்ற ஒரு கருத்தை அன்றைக்கே வள்ளுவன் விதைத்து விட்டான். சாதாரணமா நம்ம பேசும்போது கடவுள் எங்க இருக்க, மேல இருக்க அவன் பார்த்துக்குவான், மேல இருக்க அவன் பார்த்துக்குவான், அவன் கேட்பான் என்பது மேலே இறைவன் இருக்கிறான் என்று கையை காட்டுகின்ற அந்த கருத்து விதைத்தவர் வள்ளுவர் என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த வானுலகத்தில் வாழுகின்ற அறிஞர்கள் அல்லது பெரியோர்கள் அல்லது முனிகள், ரிஷிகள், கடவுள் தன்மையை பெற்றவர்கள், இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் இருக்கின்ற காலத்திலேதான் இந்த உலகம் வாழ்கிறது என்ற கருத்தை சொன்னார். இத்தகையவர்களை 2 பிரிவாக நான் பிரிக்கிறேன். இத்தகைய
சிறப்பை உடையவர்களை 2 பிரிவாக நான் பிரிக்கிறேன். இதில் மற்றவர்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் அல்லது மறுக்கலாம். என்னுடைய கருத்து, ஒன்று சான்றோர், மற்றொரு பிரிவினர் பேரறிவாளர்கள். சான்றோர் என்று சொன்னால் இல்லறத்தில் இருக்கின்ற அந்தணர்களும் அறவோரும். அந்தணர் என்று சொன்னால் உடனே குறிப்பிட்ட இனத்தை கூறுவதாக நினைத்தல் வேண்டாம். அதற்கு உரிய விளக்கத்தை பின்னாலே சொல்லுவேன். இதனை தொடர்ந்து நான் அடுத்த பகுதியிலே விளக்குகின்றேன்.